வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. ராத்திரி டைட்டில் கேட்ட உடனே பல பேருக்கு பல சிந்தனைகள் வந்திருக்கும். அதை தாண்டி எனக்கு ஒருத்தர் ஞாபகத்துக்கு வந்தார், நம்ம மறைந்த இயக்குனர் பாக்கியராஜ் அவர்கள் தான். ஏன்னா அவரோட படங்களுக்கு தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான டைட்டிலாக இருக்கும், அந்த டைட்டில் பிளேஸ் பண்ணுற விதம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவரோட பேர் வர இடமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கியூரியாசிட்டியை இந்த டைட்டில் ஆப்வியஸ்லி ஏற்படுத்திச்சு. ஸோ எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயங்கள், எனக்கு இந்த படம் இன்னும் எங்கெல்லாம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்றதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை சுருக்கம் என்ன அப்படின்றத முதல்ல சொல்லிடலாம். என்ன பெரிய கதை சுருக்கம், டைட்டிலே வச்சிருச்சு ராத்திரி. ஸோ அதை சார்ந்து தானே இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சி போவீங்க. ரொம்ப சொல்ல போனால் திருமணத்துக்கு விருப்பமே இல்லாத 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு ராத்திரி அவங்களுக்கு விருப்பத்தோட நடந்ததா இல்லையா, இதுக்கு நடுவில் அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன, அந்த குடும்பங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன, அவ்வளோதான், சிம்பிள். இதை எந்த அளவுக்கு நம்மளோட ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடிகிற அளவுக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். முதல்ல இந்த இயக்குனரோட பேர் வந்த இடம், லிட்ரலி எனக்கு பாக்கியராஜ் அவர்களோட ஸ்டைல் அந்த இடத்துல லிட்ரலி தெரிஞ்சுது. அதை தாண்டி படம் பார்க்குற இடத்துலையுமே நிறைய இடங்கள்ல அவர் வெளிப்பட்டார். ஸோ எனக்கு அந்த வளர்குதி லூசுக்குதியாட்டம் லூசுக்குதி வைத்தியக்கார குதி, முதலே சொல்லணும், அந்த வைத்தியக்கார குதி போறம்புக்கு. வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. ராத்திரி டைட்டில் கேட்ட உடனே பல பேருக்கு பல சிந்தனைகள் ஓடும், எனக்கு அந்த மாதிரி தான். பட் அதை தாண்டி எனக்கு மறைந்த இயக்குனர் பாக்கியராஜ் அவர்கள் ஞாபகத்துக்கு வந்தாங்க. ஏன் அப்படின்னா அவரோட படங்களுக்கு தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான டைட்டில் வைப்பாங்க. அந்த டைட்டில் பிளேஸ் பண்ணுற இடமா இருக்கட்டும், இல்லை சாரோட பேர் வர இடமா இருக்கட்டும், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த படத்துலையும் அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் டேரக்டரோட அவரோட பேர் ரிவீல் ஆன இடமும் அந்த மாதிரி தான். ஸோ எனக்கு இந்த படத்தில் என்ன பிடிச்சிருந்தது, என்னென்ன பெட்டரா பண்ணிக்கலாம் சொல்றதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை சுருக்கம் என்ன பெருசாக கதை சுருக்கம் தான் டைட்டில் வச்சிங்களே ராத்திரின்னு, அது நடந்ததா இல்லையான்றது தான் கதை. பட் அதுக்கு நடுவில் அந்த ஹீரோ ஹீரோயின் இதெல்லாம் கோ த்ரூ பண்ணுறாங்க, அந்த ரிலேஷன்ஸ் என்னெல்லாம் சேட்டப் பண்ணுறாங்க, எவ்வளோ அடாவடித்தனம் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப ஜாலியாக. அதே நேரத்தில் நிறைய ஸ்டீரியோடைப்ஸை சொல்லணுமே உடைக்கணுமேன்னு இல்லாமல் போகிற போக்கில் அந்த கதை ஓட்டத்திலே ரொம்ப அழகாக நாசுக்காக உடைச்சிருக்காங்க. ஸோ என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு படத்தை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அந்த கியூரியாசிட்டியோட போய் படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு இந்த படத்தில் என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது ஆரம்பிக்கிறேன். முதல்ல இந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸ் சீரியஸாகவே ஒவ்வொருத்தருமே அவங்களோட நடிப்புன்றது தெரியாமல் படம் பார்க்க ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே அவங்க யாரோ நம்மளுக்குள்ள இருக்கிறவங்கன்ற மாதிரி ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்திட்டாங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க நடிப்பு தத்ரூபமாக இருந்தது. ஸ்டார்டிங் ஃப்ரம் ரிஷிகாந்த், இவர் எப்படி இவ்வளவு நாள் இவ்வளோ யூஸே பண்ணாமல் ரொம்ப சட்டிலாக வச்சிருந்தாங்க அப்படின்ற ஒரு பெரிய டவுட்டுங்க எனக்கு. ஏன்னா அவ்வளோ அற்புதமான நடிகர், அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு, அவருக்கு கிடைச்ச வாய்ப்பு எல்லாமே பயன்படுத்தியிருக்காரு. பட் அதை தாண்டி இந்த படத்தில் தன்னை ஹீரோவா ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். அதுலேயும் ஒரு செகண்ட் ஹாஃப்ல ஒரு இடத்துல எமோஷனலாக அவர் உடஞ்சி அழுகணும், ஆனால் அதே நேரத்தில் அது அழுகையை கண்ட்ரோல் பண்ணவும் செய்யணும், பேசவும் செய்யணும், பேசாமல் தவிக்கவும் செய்யணும். ரொம்ப அழகாக எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாரு, ரொம்ப அழகாக, ரொம்ப தத்ரூபமாக இருந்தது. அதை தாண்டி பல இடங்கள்ல அவரோட அந்த எமோஷன்ஸ் கோத்ரூ பண்ணுறது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட இருக்கிறது, கிளைமேக்ஸில் அடிச்சு ஒரு பக்கமான ஒரு ஸ்டீரியோடைப் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி அவர் ஸ்டாண்ட் எடுக்கிறது, அதெல்லாம் வேற லெவலில் இருந்ததோ அது எல்லாமே பிரமாதமாக இருந்தது. அற்புதமான நடிப்பு. அதை தாண்டி நம்ம ஹீரோயின் அனிஷ்மா, அவங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகுன்ற மாதிரி ஒரு படமும் இருக்கலாம். அந்த மாதிரி அவங்க நடிக்கிற படங்கள்லாம் பிளாக் பஸ்டர் ஆகுது, அதில் இந்த படத்தையுமே சேர்த்துக்கலாம் ஷோரா. அதை தாண்டி அவங்க வந்தாலே அந்த படம் ஹிட் ஆகுன்றதை தாண்டி அவங்க செலக்ட் பண்ற அந்த ஸ்கிரிப்ட், அவங்களோட ரோல், அது ரொம்ப மிக முக்கியமான இடம். இந்த படத்துல நிறைய பேசவே தேவையில்லை. இதுக்கு முந்தைய நான் 2 படங்களுமே நிறைய இடங்கள்ல பேசுற மாதிரிலாம் அவங்களுக்கு ஒரு இடங்கள ஸ்பேஸ் ஆகுது இருக்கு. பட் இந்த படத்துல அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ரொம்ப மினிமலான டைலாக்ஸ் தான். ஆனா முழுக்க தன்னோட பாடி லாங்குவேஜ் எக்ஸ்பிரஷனாலையுமே அதை கவர் பண்ணணும். அதுலேயும் கிளைமேக்ஸ்ல அப்படி இருந்ததுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த நடிப்பு அந்த ஒரு பொண்ணு எவ்வளோ கோத்ரூ பண்ணுவா சின்ன வயசுலேருந்து, அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் வந்தா அப்படின்றத ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. அதை தாண்டி இந்த படத்தில் வர ஹீரோவோட ரிலேஷனாக வரவங்க, அம்மா அப்பா தங்கச்சியாக வரவங்க, தங்கச்சி வீட்டுக்காராக வரவங்க, இந்த பக்கம் ஹீரோயினோட மாமா வரவர், அத்தை வரவங்க, ஹீரோயினோட அம்மா வருவாங்க, அவங்களோட சொந்தக்காரங்க, அதில் இருக்கிற சின்ன கதாபாத்திரம் கூட, அதே மாதிரி செட்டு போடுறவங்க, அவருக்கும் அந்த வீட்டில் இருக்கிற இன்னொரு பொண்ணுக்கு இந்த ரொமான்ஸ் எல்லாம் ரொமான்ஸ் மாதிரி இல்லாமல் அந்த கிராமங்களில் ரொம்ப யதார்த்தமாக நடப்பதெல்லாம், ஒரு பையனை பொண்ணு பேசிக்கிறது, பார்த்துக்கிறது, பிடிச்சிக்கிறதுன்றதுலாம் ரொம்ப யதார்த்தமாக தத்ரூபமாக இருக்கும். அது மாதிரி காட்டின விதமாக இருக்கட்டும். இந்த கல்யாணம்னு ஒன்று முடிஞ்சு இந்த ராத்திரிக்கு பொண்ணு மாப்பிள்ளை அனுப்பிச்சு விட்டு இவங்க பண்ற அந்த அதகளை தனியாக போட்டுட்டு பண்ற சேட்டைகள்லாம், அது எல்லாமே ரொம்ப அழகா அதை உள்வாங்கிக்கிட்டு அது ஸ்க்ரீன்ல பிரதிபலிச்சிருக்காங்க. எப்பவுமே ரைட்டிங்ல நல்லா வந்துடும், பட் அதை தாண்டி அதை ஸ்க்ரீன்ல பாக்குறப்ப நிறைய இடங்கள்ல நம்மளுக்கு ஒரு 50-50 அந்த மாதிரி இருக்கிறது காரணம் அந்த பெர்ஃபார்மன்ஸ். அது நம்ம எதிர்பார்த்தது கிடைக்காது. பட் இந்த படத்துல நடித்த அத்தனை பேருமே அந்த எழுத்துப்பூர்வமா என்ன இருந்ததோ அதை உள்வாங்கிட்டு திரையில அதை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் இஸ் டாப் நாச்சுன்னு சொல்லணும். 2வது இந்த படத்தோட இசை. பரத் சங்கர் அவர்கள் இதுக்கு முன்னாடி இசையமைத்த படங்கள் எல்லாமே அந்த படத்துக்கு என்ன தேவையோ, அந்த ஜேர்னலுக்கு என்ன தேவையோ அதை ப்ராப்பராக கொடுத்துருப்பாரு. அதை தாண்டி வெளியில அவுட் ஆஃப் த பாக்ஸ் தான் போகாம அந்த படத்துக்கு என்ன வேணுன்றது சிறப்பாக கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி தான் எந்த படத்துலையும் அது ஜெனியூனா வர ரொம்ப அந்த மாண்டேஜ்க்கு வர சாங்ஸாக இருக்கட்டும், இல்லை கலாட்டா பண்ற மாதிரி கல்யாண டைம்ல வர சாங்ஸாக இருக்கட்டும், அதை தாண்டி பேக்ரவுண்ட் ஸ்கோர் எமோஷனலாக உடையிற டைமா இருக்கட்டும், அதை தாண்டி ஹியூமரஸாக இருக்கிற விஷயங்களா இருக்கட்டும்,
பிரமாதமா இருந்தது. இசை வந்து அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வலு சேர்த்திருக்குன்னே சொல்லணும். ஸோ மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மூணாவது இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி, ஆக்சுவலா ஒரு ராத்திரியில நடக்கிற கதை தான். ஸோ மேக்ஸிமம் இருட்டில் நடக்குது, இதுல மழை வேற. அப்போ நம்மளுக்கு எவ்வளவு தூரத்துக்கு வந்து நம்ம ஸ்க்ரீன்ல, ஏன்னா ஒரு மழை சீனுன்றது வந்து அதுவும் நார்மலா மழை சீனு பகல் டைம்ல வச்சாலே அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சலிப்பு மாதிரி வந்துடும், ஒரு மாதிரி கண்ணெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். அதே நைட் டைம்ல சுத்தமா ஒண்ணுமே தெரியாது. ஆனா அது மாதிரி எதுவுமே இல்லாம ரொம்ப யதார்த்தமா இருந்தது. அந்த அந்த விஷுவல் பாக்குறப்பவே நம்மளுக்கு வந்து என்ன சொன்ன ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம அதுக்குள்ள டிராவல் பண்ற மாதிரி ஆயிடுச்சு, அந்த ஃபீலை கொடுத்துச்சு. ஸோ சினிமாட்டோகிராஃபி அதுலயுமே மிகப்பெரிய பங்காற்றுன்னு சொன்னோம். ரொம்ப பிரமாதமா இருந்தது. ரொம்ப சின்ன இடங்கள் தான், மினிமலான ஸ்பேஸ் தான். ஒரு கோயில், ஒரு வீடு, ரோடு, அது சார்ந்து மலை, சேரு, சகதி, இதெல்லாம் எவ்வளவு தூரத்துக்கு நம்ம அந்த அந்த ஊருக்குள்ளேயே நம்மளை கூட்டு போறதுன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த திரைக்குள்ள நம்மளை கூட்டு போகுது, அதில் சினிமாட்டோகிராஃபி மிகப்பெரிய பங்காற்றிட்டு இருக்குன்னு சொன்னோம். அதே மாதிரி தான் டெக்னிக்கலையும் இந்த படம் ரொம்ப இருந்தது. அதை தாண்டி இந்த படத்தோட பிளாட் அண்ட் ஸ்கிரீன் பிளே, இந்த மாதிரி ஒரு கதை இது மாதிரி வந்ததே இல்லை அப்படின்னா நிறைய வந்திருக்கு, நிறைய பார்த்துருக்கோம், பழைய படங்கள் எல்லாம் இருந்திருக்கு. பட் ஸ்கிரீன் பிளேன்னு வரும்போது அது எவ்வளவு தூரத்துக்கு வந்து என்டர்டைனிங்கா கொடுக்குறோன்றது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் தான். அந்த சேலஞ்சா டைரக்டர் சிறப்பாக செஞ்சிருக்காரு. அதுவும் முதல் பாதி வந்து போனதே தெரியல, ரொம்ப ஃபாஸ்டா இருந்தது. என்னன்னா அதுக்குள்ள இன்ட்ரோல் அப்படின்ற மாதிரி இருந்தது, பிரமாதமா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல அந்த ஒவ்வொருத்தரோட கேரக்டரும் நம்மளுக்கு வந்து அந்த ரிவீலிங் பாயிண்ட், அது எப்போ பிரேக் ஆகும். ஒரு நார்மல் கேரக்டர், உதாரணத்துக்கு ஹீரோவோட மாமா கேரக்டரும் ஹீரோயினோட மாமா கேரக்டரும் வந்து ஒரு இடத்துல பிரேக்கிங் பாயிண்ட் எப்போ வரும் நம்மளுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருந்துட்டே இருக்கும். பட் அது கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா இடங்களுமே அந்த கேரக்டரோட ரிவீலிங் பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து அதை நம்ம கோத்ரூ பண்ணி, அவங்க வந்து ஒரு பக்கம் ஒரு இடத்துல தேடிட்டு இருப்பாங்க, இன்னொரு இடத்துல நம்மளை வந்து அவங்களோட அந்த கதையோட நம்மளை வந்து கூட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல கொஞ்சம் ஸ்ட்ரெச் எடுத்து சொன்னது வந்து செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நீளமா இருக்கிற மாதிரி தோணா கூட அது அதோட எண்டு வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுன்னு சொல்லணும். அது இவ்வளவு நேரம் தான் எடுத்துட்டு போனதுக்கான காரணம் இதுன்றதையும் ஸ்கிரீன் பிளேல சொன்ன இதுவுமே ரொம்ப பிரமாதமா இருந்தது. அது முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஸ்டீரியோ டைப்ஸ், நிறைய ஸ்டீரியோ டைப்ஸ், அதாவது ஒரு கல்யாணம், ஒரு அரேஞ்ச் மேரேஜ்னா எதெல்லாம் பார்க்கணும் அப்படின்றத தாண்டி எதெல்லாம் முக்கியமா பார்க்கணும், இதெல்லாம் தேவையில்லை, இது இருக்கலாம் இல்லாமையும் இருக்கலாம், பட் இதெல்லாம் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்ற விஷயத்த கொண்டு வந்ததா இருக்கும், பிரமாதமா இருந்தது. இந்த இடத்துல நான் ஒருத்தரை விட்டுட்டேன். ஆக்சுவலி நம்ம சேத்தன் சார் வந்துட்டு ஆக்சுவலா அன்பேடான இதுக்கு முன்னாடி இது ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு அவரோட அந்த கம்பேக்னு இருக்குல்ல, ஒரு ஸ்டேஜ்ல கம்பேக்னு ஒன்று கொடுத்தாரு. அது வந்து அதுக்கப்புறம் அவர் தேர்ந்தெடுக்கிற படங்கள் எல்லாமே பயங்கர வேல்யூ ஆடட் அப்படின்ற மாதிரி தான். அப்போ அவர் வந்துட்டாலே அந்த படத்துல ஒரு வேல்யூ ஆடட் அவர் வந்துட்டு அந்த மாதிரி. அதே மாதிரி இந்த படத்துல ஒரு பூசாரி கேரக்டர் அது பிரமாதப்படுத்திருப்பாங்க. அவரோட பாடி லாங்குவேஜ், அவரோட கேரக்டர், அவரோட டைலாக் டெலிவரி எல்லாமே அல்டிமேட்டா இருந்தது. அவரே வந்து நிறைய இடத்துல இந்த ஸ்டீரியோடைப்பா இருக்கிற டயலாக் எல்லாம் உடைக்கிறதெல்லாம் வேற லெவலில் இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. அது மாதிரி அது ஆக்சுவலா இந்த டயலாக்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பா இருந்ததுன்னு சொல்லணும். ஸோ ஓவராலாவே எனக்கு வந்து முதராத்திரியில நிறைய விஷயங்கள் வந்துட்டு கதை பழசு மற்றும் அதை தாண்டி எல்லாமே புதுசு தான், ஒரு டிஃப்ரெண்டான அட்டம்ப்ட்னு கூட சொல்லலாம். டைட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுட்டு அதுக்குள்ள அவங்க சொன்ன ஒரு இடத்துல கூட அந்த டைட்டிலுக்கும் அந்த மாதிரி ஒரு சீனுமே இருக்காது. ஸோ அதுதான் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் இதை பெட்டரா பண்ணிக்கலாம் ஒரே ஒரு விஷயம் தான், 2.5 மணி நேரம் படம், அது ஒரு 1/4 மணி நேரம் கட் பண்ணி ஒரு 2 hours 10 minutes 2 hours 15 minutes கொடுத்துருந்தா இன்னுமே படம் வந்து என்டர்டைனிங்கா இருந்திருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி எனக்கு இதுல வந்து இன்னும் இதெல்லாம் பெட்டரா பண்ணி எதுவுமே இல்லை, இது அப்படியே கொடுத்ததான் மிக சிறப்புன்னு நினைக்கிறேன். பிரமாதமா இருந்தது. அதுலயும் முக்கியமா நம்ம படத்துல நம்ம இயக்குனர் ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தோட இயக்குனர் ஆகச்சிறந்த கதாபாத்திரம்னே சொல்லணும், ஆகச்சிறந்த கதாபாத்திரம். ஸோ எனக்கு ஓவராலாவே முதராத்திரி வந்துட்டு ஒரு பக்காவான ஜாலி ஃபன் டைம் பாஸ் என்டர்டைனிங்கான ஒரு மூவி தான். பட் அதுலயுமே நிறைய விஷயங்கள் மெசேஜோடவே சொல்லியிருக்காங்க. அது அப்படியே போற போக்குல சொன்ன வரைக்கும் பிடிச்சிருந்தது. ஸோ எனக்கு எந்த அளவுக்கு வந்து என்னோட மீட்டர் வந்து ஃபில் பண்ணிச்சுன்னா என்கேஜிங் மீட்டர் 100க்கு வந்து நான் 90 கொடுப்பேன். தாராளமா நீங்க எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம பிளைண்டா போங்க, டெஃபினட்டா நீங்க சாட்டிஸ்ஃபை ஆவீங்க. ஸோ அதை மக்களே மீண்டும் மற்றவரை நல்ல திரைப்படம் நல்ல விமர்சனம் நான் முன்னோட சந்திக்கிறேன். பேக் பண்ணுவோம். ஸ்ரீலந்து போச்சு.